மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மழை தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் வரும் 10, 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. குறிப்பாக 10ஆம் தேதி கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. 11ஆம் தேதி 9 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியிருக்கிறது. 11ஆம் தேதி தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் வரும் 10, 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. தமிழகத்தில் வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையில் 10ஆம் தேதியிலிருந்து தொடர்ச்சியாக 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. மழை தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் வரும் 10, 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. குறிப்பாக 10ஆம் தேதி கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. 11ஆம் தேதி 9 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியிருக்கிறது. 11ஆம் தேதி தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் வரும் 10, 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. தமிழகத்தில் வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையில் 10ஆம் தேதியிலிருந்து தொடர்ச்சியாக 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.